உலகநாயகன் கமலஹாசன் கூட நான் நடிக்கப் போகிறேன். சற்று முன் KH 234வது திரைப்படம் பற்றி கௌதம் கார்த்திக் பரபரப்பான பேட்டி. தமிழ் சினிமாவின் இமயம் என்று அழைக்கப்படுபவர் உலகநாயகன் கமலஹாசன். இவர் கடைசியாக நடித்த திரைப்படம் விக்ரம். விக்ரம் திரைப்படத்தில் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து கமலஹாசன் அடுத்தடுத்து புது உத்வேகத்தில் இறங்கி வேலை செய்து வருகிறார். அதாவது விக்ரம் திரைப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றியில் அதிகப்படியான வசூல் பெற்று படைத்து வந்தது. அதன் அடிப்படையில் தான் கமலஹாசன் தற்பொழுது ஒரு பக்கம் பிக் பாஸ், மறுபக்கம் பாலிடிக்ஸ், மறுபக்கம் ஷூட்டிங், இன்னொரு பக்கம் தயாரிப்பு நிறுவனம் என்று பல வேலைகளில் பிஸியாக இருந்து வருகிறார். கமலஹாசன் தற்பொழுது இந்தியன் 2 திரைப்படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்து விட்டது. பொங்கல் என்று இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதற்கான வேலைகள் மும்முரமாக நடக்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. எனவும் முடிந்ததாலும் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுதான் வருகிறது. ஆனால் படம் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் உருவாகி உள்ளதால் இந்த திரைப்படம் 2 பாகங்களாக பிரித்து எடுக்கலாம் என்று ஷங்கர் ஒரு ஐடியா ஒன்று கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 என்று பாகங்களாக இந்த திரைப்படம் பிரித்து உருவாக இருக்கிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து KH 234வது திரைப்படத்தில் கமலஹாசன் மணிரத்னத்துடன் இணைந்தது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். இதற்கிடையில் கல்கி 2800 AD என்ற திரைப்படத்தில் வில்லனாக கமலஹாசன் மிரட்ட இருக்கிறார். 20 நாட்கள் மட்டுமே ஷூட்டிங்க்கு ஓகே சொன்ன கமலஹாசனுக்கு 150 கோடி சம்பளம் பேசப்பட்டிருப்பது தமிழ் திரையுலகில் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்திய சினிமாவில் எந்த ஒரு நடிகருக்கும் வழங்கப்படாத ஒரு சம்பளத்தை 20 நாட்கள் கால்ஷீட்டுக்காக கமலஹாசனுக்கு 150 கோடி வழங்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருந்தது. இதற்கிடையில் KH 233வது திரைப்படமும் உருவாக இருந்தது. வினோத் இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகும் என்று பேசப்பட்டு வந்தது. கமலஹாசன் அவர்கள் ராணுவ வீரர் என்னும் கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார் என்றும் அதற்காக கமலஹாசன் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வந்து சில போட்டோக்களும் வெளியாகி இருந்தது. KH 234வது திரைப்படத்தில் கமலஹாசனுடன் த்ரிஷா, ஜெயம் ரவி மற்றும் துல்கர் சல்மான் இணைந்து நடிப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி இருந்தது. அதனுடன் தற்சமயம் நடிகரான கௌதம் கார்த்திக்கும் இணைய உள்ளதாக பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. தங் லைஃப் திரைப்படத்தில் கமலஹாசனுடன் கௌதம் கார்த்திக் இணைய இருப்பது உறுதியாகி இருக்கிறது. கௌதம் கார்த்திக் இசை வெளியீட்டு விழாவில் தங் லைஃப் திரைப்படத்தில் கமலஹாசனுடன் இவர் இணைந்து நடிப்பதை குறித்து கேள்வி கேட்டபொழுது அது உறுதியாகிவிட்டது என்று பதில் கூறியிருக்கிறார்.